Hey amigos, மென்னாக இருக்கட்டும் விமனாக இருக்கட்டும் நம்ம ஹெல்த்தில் எவ்வளோ கான்சென்ட்ரேட் பண்ணுறோமோ அதே அளவுக்கு நம்ம ஸ்கின்னை கேர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம எல்லாருமே ஒரு பர்டிகுலர் ஏஜ் வரைக்கும் நம்ம ஸ்கின்னை வந்து பார்த்து பார்த்து கேர் பண்ணிப்போம். இது போடக்கூடாது, அது போடக்கூடாது, இது போட்டால் பிம்பிள் வந்துடும், அது போட்டால் இது வந்துடும் அப்படின்ட்டு. பட் ஒரு சர்டைன் ஏஜுக்கு அப்புறம் வந்து வயசு தான் ஆகிட்டு போதில்ல, இனிமேல் என்ன இந்த ஸ்கின்னை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இருக்கிறது தானே இருக்க போகுது அப்படின்னு கேர்லெஸ்ஸாக விட்டுடுறோம். பட் எந்த ஏஜாக இருந்தாலுமே நம்ம ஹெல்த் எப்படி மானிட்டர் பண்ணிக்கிறோமோ அதே மாதிரி ஸ்கின்னை மானிட்டர் பண்ணுறது ரொம்பவே முக்கியமானது. இதில் ஒரு முக்கியமான விஷயம் தான் நம்ம ஸ்கின்னை மாய்ஸ்சர் பண்ணிக்கிறது, அதாவது மாய்ஸ்சரைசர். உடனே நம்ம வீட்டில் உள்ள பெரியவங்கலாம் வந்துடுவாங்க, அந்த காலத்தில் என்ன நீங்கள் போடுற மாதிரி இத்தனை ப்ராடக்டையாக ஒன்றுக்கு மேலே நாங்கள் அப்பிட்டு இருந்தோம் அப்படின்னு கேட்பாங்க. பட் யோசிச்சு பாருங்கள், அந்த காலத்தில் இருந்த நேச்சுரல் சொசைட்டி வேறு, இப்போ வந்து ஃபுல் ஆஃப் பொல்யூட்டட், சன்பர்ன், சன் டேமேஜ், யூவி ரேஸ்ன்னு என்னென்னமோ சொல்கிறாங்க நம்ம ஸ்கின் அஃபெக்ட் பண்ணுறதுக்கு. சரி, முதல்ல மாய்ஸ்சரைசர் எதுக்கு யூஸ் பண்ணணும்? மேல் அண்ட் ஃபீமேல் நீங்கள் யாராக இருந்தாலும் வயசான அப்புறம் உங்கள் ஸ்கின் பார்க்க எங்காக இருக்கணும்னா யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஸ்கின் டேமேஜ் ப்ரிவென்ட் பண்ண, ஆயிலி ஸ்கின், ட்ரை ஸ்கின் யாராக இருந்தாலும் எக்ஸ்ட்ரீம் ஆயிலினஸ், எக்ஸ்ட்ரீம் ட்ரைனஸ் போகாமல் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு, அண்ட் உங்களுக்கு ஸ்கின்ல ரேஷஸோ ஆக்னி ஸ்காரோ எது இருந்தாலும் உங்கள் ஸ்கின்னை ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு மாய்ஸ்சரைசர் முக்கியம். அண்ட் மெயின் ரீசன் ஹைட்ரேஷன்ன்றது நம்ம ஸ்கின்னை பிரைட்டாக வச்சுக்கிறது. ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தால் உங்கள் ஸ்கின் நேச்சுரலாகவே க்ளோவாக இருக்கும். அது சரி, மார்க்கெட்டில் எத்தனையோ பியூட்டி ப்ராடக்ட்ஸ் இருக்குது, இதில் என் ஸ்கின்னுக்கு ஏற்ற மாய்ஸ்சரைசரை நான் எப்படி சூஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்பீங்க. எஸ், அதுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மோரோவர், இந்த வீடியோவில் ஒரு பர்டிகுலர் ப்ராடக்டை ப்ரொமோட் பண்ணுறதுக்கான வீடியோ இல்லை. ஜென்ரலாக ஒரு ஸ்கின் டைப்புக்கு எந்த மாய்ஸ்சரைசர் சூட் ஆகுன்றதை பற்றி ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ ஒரு ப்ரொமோஷன் வீடியோலாம் இல்லை, யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணுற மாய்ஸ்சரைசர் எந்த ப்ராடக்டாக வேணாலும் இருக்கலாம். பட் நீங்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய விஷயம் வந்து விட்டமின் இ ஆர் நயசினமைட் ஆர் ஹையலுரோனிக் ஆசிட். இந்த மூணுத்தில் ஏதாவது ஒரு கண்டென்ட் ஆச்சு நீங்கள் வாங்க போகிற ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கான்னு பார்த்து வாங்கிக்கோங்க. அட்லாஸ்ட் மாய்ஸ்சரைசருன்றதே உங்கள் ஸ்கின்னை டெட் ஆகாமல் ஹெல்த்தியாக ப்ரிவென்ட் பண்ணுறது தான். அதுக்கு இந்த மூணு விஷயமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நீங்கள் வாங்க போகிற ப்ராடக்ட் எதுவாக இருந்தாலும் அதில் ஏஹெச்ஏன்னு மென்ஷன் ஆயிருந்தேன்னா கிரேட்டர் தென் 1 அந்த லெவலில் இருக்கான்னு செக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ தட் உங்கள் ஸ்கின் டேனே ஆயிருந்தாலும் பிரைட்டன் பண்ண ஹெல்ப் பண்ணும். இப்போ நம்ம மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா 3 ஃபார்மேட்டில் மாய்ஸ்சரைசர் ப்ராடக்ட் கிடைக்குது. ஒன்று ஜெல் மாய்ஸ்சரைசர், இதில் வந்து வாட்டர் பர்சன்டேஜ் வந்து அதிகமாக இருக்கும் அண்ட் பார்க்குறதுக்கு லைட் வெயிட்டட் டெக்ஸ்சரில் இருக்கும். நெக்ஸ்ட் க்ரீம் மாய்ஸ்சரைசர் பார்த்தீங்கன்னா வாட்டர் கண்டென்ட் பர்சன்டேஜ் வந்து கம்மியாக இருக்கும் ஆனால் டெக்ஸ்சர் வந்து திக்காக இருக்கும். நெக்ஸ்ட் லோஷன் மாய்ஸ்சரைசர், இதில் வாட்டர் கண்டென்ட் அதிகமாக இருக்குது அண்ட் டெக்ஸ்சர் வந்து லைட் வெயிட்டடாக இருக்கும். இப்போ எதுக்கு இந்த மாய்ஸ்சரைசர் டைப்ஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு யோசிப்பீங்க. ஒரு ஸ்கின் டைப்புக்கும் நம்ம சூஸ் பண்ணுற மாய்ஸ்சரைசர் டெக்ஸ்சர் வந்து டிஃபர் ஆகும். ஸோ அதை ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு ஆயிலி ஸ்கின், அதாவது தொட்டோடனே பிசு பிசுன்னு இருக்கலாம், அந்த மாதிரி டெக்ஸ்சர் ஸ்கின் உங்களுக்கு இருந்தானா நீங்கள் சூஸ் பண்ண வேண்டிய மாய்ஸ்சரைசர் வந்து ஜெல் டெக்ஸ்சரில் இருக்க மாய்ஸ்சரைசர். அண்ட் பர்டிகுலர்லி நீங்கள் வாங்க போகிற ப்ராடக்டில் விட்டமின் இ அண்ட் சி, நயாசினமைட், ஹையலுரோனிக் ஆசிட் இது மூணுத்தில் ஏதாவது ஒரு கண்டென்ட் ஆச்சு அந்த ப்ராடக்டில் இருக்க மாதிரி தெரிஞ்சு வாங்கணும். நெக்ஸ்ட் உங்களுக்கு ட்ரை ஸ்கின், அதாவது ஒரு மாதிரி வெடிப்பு வர்ற மாதிரி ரொம்ப சொரன்னு ஹார்டாக இருக்க ஸ்கின் இருந்தானா நீங்கள் சூஸ் பண்ண வேண்டிய மாய்ஸ்சரைசர் வந்து க்ரீம் மாய்ஸ்சரைசர். அண்ட் பர்டிகுலர்லி இந்த மாய்ஸ்சரைசரில் விட்டமின் இ இல்லைனா ஷியா பட்டர் கண்டென்ட் இருக்க மாதிரி ப்ராடக்டை சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து காம்பினேஷன் ஸ்கின், இது வந்து எப்படின்னா டீ ஜோனில் மட்டும் ஆயில் இருக்கும், அதாவது உங்கள் ஃபோர்ஹெட், நோஸ் இது மட்டும் ஆயிலியாக இருக்கும், மற்றதெல்லாம் வந்து ட்ரையாக இருக்கும். அண்ட் எனக்குமே இந்த ஸ்கின் டைப் தான். இதுக்கு நீங்கள் சூஸ் பண்ண வேண்டியது ஜெல் மாய்ஸ்சரைசர் வித் கண்டென்ட் ஆலோவேரா, ஷியா பட்டர், விட்டமின் இ இருக்க ப்ராடக்ட். நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்குறது நார்மல் ஸ்கின்னா வந்து ரொம்பவும் ஆயிலியாக இருக்காது, ரொம்பவும் ட்ரையாக இருக்காது, ஸ்கின் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். இந்த டெக்ஸ்சர் இருக்கவங்க நீங்கள் சூஸ் பண்ண வேண்டியது ஜெல் மாய்ஸ்சரைசர் வித் விட்டமின் இ, கிளைகோலிக் ஆசிட், ஹையலுரோனிக் ஆசிட் இது மூணுத்தில் ஏதாவது ஒரு கண்டென்ட் இருக்க ப்ராடக்டை நீங்கள் சூஸ் பண்ணணும். அண்ட் ஃபைனலாக வந்து சென்சிட்டிவ் ஸ்கின், இவங்களுக்கு எப்படின்னா வந்து லேசாக எதுனாலும் வந்து உடனே ரெட்னஸ் ஆகிடும், ரேஷஸ் ஆகிடும் அண்ட் இந்த ஸ்கின்ல வந்து நிறைய போர்ஸ் வந்து விசிபிளாகவே உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி ஸ்கின் உங்களுக்கு இருந்தானா நீங்கள் சூஸ் பண்ண வேண்டியது க்ரீம் மாய்ஸ்சரைசர் வித் கிளிசரின், வாட்டர் ஆர் சிட்டல் ஆல்கஹால் இந்த 3 கண்டென்ட் இருக்க ப்ராடக்டை தான் நீங்கள் சூஸ் பண்ணி ஆகணும். ஸோ தட் உங்களுக்கு வந்து போர்ஸ் அதிகமாக தெரிகிற ஸ்கின் இருந்தாலும் இதை வந்து சீல் பண்ணிடும். அண்ட் எஸ், மாய்ஸ்சரைசர் பற்றி ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்ச டீட்டெயில்ஸை வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது நான் பர்சனலாக என்னோட ஸ்கின்னுக்கு நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க மாய்ஸ்சரைசரை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன்.
இது வந்து இதுதான் யூஸ் பண்ணணுன்ட்டு நான் கம்பல் பண்ணல, பட் என் ஸ்கின்னுக்கு வந்து இது செட் ஆகிடுச்சு, அதனால் நான் இது யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் வந்து ஜெல் பேஸும் யூஸ் பண்ணுவேன், க்ரீம் பேஸும் யூஸ் பண்ணுவேன். ஏன்றதை நான் சொல்கிறேன் பாருங்கள். அண்டு ஜெல்லில் வந்து நான் யூஸ் பண்ணுறது வந்து ஹிமாலயா ஃபேஸ் ஜெல், அதுதான் நான் யூஸ் பண்ணுவேன் வித் ஆலோவேரா கண்டென்ட். அண்டு இந்த 2 ப்ராடக்ட்லையுமே வந்து நயசனமைடு இருக்குது, விட்டமின் இ இருக்குது. இது வந்து டிஸ்கிரிப்ஷன்லாம் வந்து அதோட பேக்கெட்டட் பாக்ஸில் தான் இருந்தது. இப்போ நான் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கறதுனால அதில் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் காமிக்க முடியல. அண்ட் க்ரீம் பேஸில் வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கிறது வந்து ஓலே. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா $299 வருது. அண்டு ஹிமாலயா வந்து ₹85. அண்ட் நான் ஏன் என் ஸ்கின்னுக்கு வந்து 2 டைப் ஆஃப் மாய்ஸ்சரைசர் சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன். ஹிமாலயா வந்து ஜெல் டெக்ஸ்சரில் இருக்கிறதுனால ஸ்கின்ல வந்து உடனே பிளெண்ட் ஆகிடும், அண்டு ஸ்கின்ல போட்ட ஃபீலே இருக்காது, அந்த மாதிரி இருக்கும். ஸோ நான் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுறது நார்மலாக வீட்டில் இருந்தாலும் சரி, இல்லை சட்டிலாக ஏதாவது மேக்கப் போட்டுறேன் வெளியே போகும்போது அப்படின்னா இதை நான் சூஸ் பண்ணிப்பேன். ஓலே வந்து க்ரீம் டெக்ஸ்சரில் இருக்கிறதுனால நான் ஹெவி மேக்கப் போட்டானா எனக்கு இந்த மாய்ஸ்சரைசர் அப்போ கரெக்டாக இருக்கும். அது போடும்போதே வந்து நேச்சுரலாக ஒரு க்ளோ இருக்கும் அது போட்ட உடனே. ஸோ அதனால் எனக்கு மேக்கப் ஹெவியாக பண்ணுறேன் அப்படின்னா இந்த மாய்ஸ்சரைசர் நான் சூஸ் பண்ணிப்பேன். அண்ட் இந்த ரீசனுக்காக தான் நான் 2 மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறேன். என் ஸ்கின்னுக்கு வந்து நிறைய மாய்ஸ்சரைசர் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் ஃபைனலாக வந்து ஒரு 3-4 இயர்ஸாக என் ஸ்கின்னுக்கு செட்டான ப்ராடக்ட் வந்து இது 2 தான். இப்போ மாய்ஸ்சரைசர் பற்றி ஓரளவுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் நான் ஷேர் பண்ணிட்டேன். ஃபைனலாக மாய்ஸ்சரைசர் எப்படி நம்ம ஸ்கின்னுக்கு அப்ளை பண்ணுறதை நான் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் மாய்ஸ்சரைசர் நீங்கள் அப்ளை பண்ணுவீங்களோ அதை நீங்கள் எடுத்துகிட்டு உங்கள் ஸ்கின்னில் வந்து ஜென்டலாக சர்க்குலர் மோஷனில் மசாஜ் பண்ணணும். மாய்ஸ்சரைசரை யூஸ்வலாக ஸ்கின்னுக்கு வந்து ஒரு 1 மினிட்டாச்சும் நீங்கள் மசாஜ் பண்ணுறது நல்லது. சும்மா எடுத்தோமா ஒரு 3 செகண்ட்ஸுக்கு அப்படியே சும்மா தேய்ச்சோமா ஓடணுமா அப்படின்ட்டு இருக்கக்கூடாது. ஸோ அந்த ஸ்கின்ல நீங்கள் போடுற மாய்ஸ்சரைசர் வந்து உங்கள் ஸ்கின் லேயர்ஸ்குள்ளே பெனிட்ரேட் ஆகுறதுக்கு இந்த மசாஜ் தான் வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ நீங்கள் சூஸ் பண்ணுற மாய்ஸ்சரைசிங் ப்ராடக்ட் எதுவாக இருந்தாலுமே ஸ்கின்ல அப்ளை பண்ணிவிட்டு மசாஜ் பண்ண மட்டும் மறந்துடாதீங்க. அண்ட் நான் சொன்ன எல்லா விஷயமுமே வந்து மேலுக்கு மட்டும் இல்லை, ஃபீமேல் மாய்ஸ்சரைசிங்க்கும் இந்த ஃபார்முலா பொருந்தும். இன்னும் சில பேர் வந்து கெமிக்கல்ஸ் வந்து என் ஸ்கின்னுக்கு போடுறது சுத்தமாக பிடிக்காது, நான் நேச்சுரலாக தான் எல்லா ப்ராடக்ட்ஸும் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு யோசிக்கிற பர்சன் நீங்களாக இருந்தீங்கன்னா நீங்களுமே வந்து உங்கள் ஸ்கின்னை நேச்சுரலாகவே மாய்ஸ்சர் பண்ணிக்கலாம், கெமிக்கலே இல்லாமல். அதுக்கு தான் இருக்குது ஆலோவேரா அண்ட் கோகோனட் ஆயில். நல்லாவே இல்லாமல் உங்கள் ஸ்கின்னுக்கு மாய்ஸ்சரைசர் வேணும்னா இது 2மே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு எஃபெக்டிவான நேச்சுரல் மாய்ஸ்சரைசர் இது 2மே. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஹெல்த் டிப்ஸ், பியூட்டி டிப்ஸ், ஸ்கின் கேர் டிப்ஸ் அண்ட் some more interesting videos. Don't forget to like, share and subscribe my channel, and don't forget to press the bell icon for notifications. See you back soon in the next video. Bye.